வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல ஒரு விஷயம் நம்மள எப்பவுமே குழப்பிக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவறு செய்தவங்களுக்கு ஏன் உடனே தண்டனை கிடைக்கல? நல்லவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா கெட்டவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. தவறு செஞ்சவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு நல்லது நடந்துகிட்டே இருக்கு. பணம் சேருது, புகழ் சேருது, அங்கீகாரம் கிடைக்குது. அவங்களுக்கு ஆனா எந்த தண்டனையும் கிடைக்கல, நல்லாதான் இருக்காங்க. ஆனா நல்லவங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நீங்களும் இதை யோசிச்சு இருக்கலாம். எல்லார் மனசுலயுமே வரக்கூடிய ஒரு சிந்தனை தான். ஆனா உண்மை என்னன்னா, கர்மா ஒரு போலீஸ் இல்ல, உடனே தண்டனை கொடுக்காது. அது ஒரு நீதிபதி மாதிரி நேரம் பார்த்து ஆதாரம் பார்த்து சரியான தண்டனை கொடுக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல கர்மா எப்படி வேலை செய்யுது, எந்த தவறுக்கு எந்த தண்டனை கொடுக்குது, வாழ்க்கையில நான் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ரொம்ப ஆழமாவும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்மா என்றால் என்ன? இந்த கர்மா அப்படின்னா என்னன்னே பலருக்கு தெரியல, தப்பா புரிஞ்சுக்கிறோம். பாவம் பண்ணவங்க, புண்ணியம் பண்றவங்க இவங்களுக்கு ஏத்த மாதிரி பரிசு கிடைக்கும் அப்படின்னு, அதுக்கேத்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. அது அப்படி இல்லை. அது பாவ புண்ணியம் மட்டும் இல்ல, நீ செய்த செயல் அதற்கான விளைவு. எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நீ என்ன விதை போட்டியோ அந்த விதையை தான் நீ அறுவடை செய்வ. நீ நல்ல விதையை போட்டனா உனக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதுவே கெட்ட விதையை போட்டனா கெட்டதாதான் பலன் கிடைக்கும். நம்ம செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே உடனே பலன் வராம இருக்கலாம், ஆனா வராமலே போகாது. ஒருத்தங்க செய்த தீங்குக்கு இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா அதோட ரிவெஞ்சு மிக கொடுமையானதா இருக்கும். நீ என்ன செஞ்சியோ அதே உனக்கு திரும்ப கிடைக்கும். ஏமாற்றம் நண்பா, ஒரு மனிதன் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னன்னா நம்பிக்கையை உடைக்கிறது. உதாரணமா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நண்பன் உன்னை நம்பி தனது ரகசியத்தை சொல்றான். நீ அதை மத்தவங்ககிட்ட சொல்ல மாட்ட அப்படின்னு பாதுகாப்பா வச்சிருப்பேன்னு தான் சொல்றான். ஆனா அவன் சொன்ன ரகசியத்தை 3ஆம் நபர் வாயிலிருந்து திரும்பவும் கேட்கும் தருணம் வரும் அப்படின்னா அவன் கூட இருக்கிறது நண்பனே கிடையாது. அது மிகப்பெரிய பாவம். அந்த நம்பிக்கையை உடைக்கும் போது அவனோட மனம் மிகப்பெரிய வலியை அனுபவிக்கும். இப்ப கர்மா என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு நாள் நீயும் யார ரொம்ப நம்புறியோ, யார் மேல முழு நம்பிக்கையை வைக்கிறியோ அவங்க மூலமா உன்னை ஏமாத்தும். அப்பதான் புரியும், இந்த வலி நான் ஒருத்தங்களுக்கு கொடுத்தது, அவங்களும் இதே கஷ்டத்தான அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு. மனசை காயப்படுத்துறது. சில வார்த்தை கத்தி மாதிரி இருக்கும், அது ஆழமான காயத்தை கொடுக்கும். காயத்தை விட ரொம்ப ஆழமா மன கஷ்டத்தை கொடுக்கும். அது வாழவும் விடாது, சாகவும் விடாது. நீ கோவத்துல ஒருத்தட்ட பேசுறேன்னு சொல்ற, நீ பேசுற அந்த வார்த்தை அவங்கள வாழ்க்கை ஃபுல்லா பாதிக்கும். கர்மா என்ன செய்யும் தெரியுமா? நீயும் ஒரு நாள் அதே வார்த்தையை கேட்ப, அதே வேதனையை அனுபவிப்ப. அதுதான் கர்மாவோட அமைதியான தண்டனை. அநியாயமா பணம் வாங்குறது, அநியாயமா சம்பாதிச்ச பணம் முதல்ல இனிப்பாதான் இருக்கும். எல்லாருக்கிட்டையுமே அதிக பணம் வாங்குறது, ஏமாத்தி வாங்குறது, திருடுறது, வழிப்பறி பண்றது, இது எல்லாமே இனிப்பாதான் இருக்கும். அந்த பணங்களை பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அது வாழ்க்கையை மெதுவா விஷமா மாத்தும். மன அமைதி போகும், குடும்பத்துக்குள்ள சண்டை வரும், உடல் நலம் கெடும். பணம் இருக்கும் ஆனா சந்தோஷம் இருக்காது. இதுதான் கர்மா.
பொய் பேசுறது, ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், நம்பின ஒருத்தங்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்துறது, நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததா நம்பிக்கை கொடுக்கறது. அந்த பொய் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வெளிவரும். அப்ப நீ சொன்னதை பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீ உண்மையவே சொன்னாலும் உன் மேல நம்பிக்கை வராது. இது உண்மைதானா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது நிறைய பேர் வாழ்க்கையில நடக்கிறதா. நம்ம ஒருத்தங்களை ரொம்ப உண்மையா நம்புவோம். நம்ம நம்பிக்கை வச்சவங்க நம்மகிட்ட மிகப்பெரிய பொய்ய சொல்லி நம்மளை ஏமாத்துவாங்க. ஆனா அது உண்மை இல்ல, பொய் தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்ம மனசு பயங்கரமா வலிக்கும். அந்த வலி வேதனையில இருந்து மீண்டு வரும்போது அவங்க என்னதான் உண்மையை சொன்னாலும் நம்ம மனசு திரும்ப அதை ஏத்துக்கிடாது. அதுதான் அவங்களுக்கு கர்மா கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை. நம்ம அந்த உண்மையை நிரூபிக்க ரொம்ப முயற்சி பண்ணாலும் நம்பிக்கை போனது தான். அதுதான் கர்மா கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை. உதவி செய்யாமல் இருப்பது. உன்னால ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நீ அவங்களுக்கு உதவியே செய்யாம கையை கட்டி அவங்க படுற கஷ்டத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னா அதுதான் நீ பண்ற பெரிய தவறு. கர்மா என்ன செய்யும் தெரியுமா? நீயும் ஒரு நாள் உதவி தேவைப்படுற சூழ்நிலைக்கு வருவ. அப்படி வரும்போது உனக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. அந்த தனிமை உனக்கு மிகப்பெரிய தண்டனை. கர்மா யார் யாருக்கு எப்பப்ப என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை சரியான நேரத்துல சரியான தண்டனையா கொடுக்கும். அகந்த நான் தான் பெரியவேன், எனக்கு எதுவும் ஆகாது, அந்த மாதிரி என்ன இருக்கும்போது கர்மா விரும்பாத விஷயம் இதெல்லாம். கர்மாவுக்கு இது சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம். ஒரு நாள் வாழ்க்கை உன்னை கீழே தள்ளும். அப்பதான் புரியும் வாழ்க்கை யாருக்குமே சொந்தம் இல்லை அப்படின்னு. பெற்றோர்களை புண்படுத்துறது மிகப்பெரிய கர்மா. அவங்க கண்ணீர் விட்டா வாழ்க்கை அமைதியாவே இருக்காது. நீ அவர்களை எப்படி நடத்துறனா அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையை திருப்பி தரும். உன்னை பெத்தவங்களை சாப்பாடு எதுவும் கொடுக்காம நீ கஷ்டப்படுத்தி கொடுமை பண்ணி அனாதை இல்லத்துல சேர்த்து ரோட்ல அனுப்பி அவங்கள தர்மம் எடுக்கிற அளவுக்கு ஒருவேளை சாப்பாடுக்கு கெஞ்சுற அளவுக்கு நீ விட்ட அப்படின்னா இன்னைக்கு நீ வீட்டுக்குள்ள இருந்து சந்தோஷமா சிரிக்கலாம். ஆனா அதேதான் உன்னுடைய அடுத்த தலைமுறையில இருந்து உனக்கும் அதே தண்டனை கிடைக்கும். அப்பதான் புரியும் அவங்க என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு. கர்மாங்கிறது கரெக்டான நேரத்துல கரெக்டா கொடுக்கும். நண்பா, கர்மா சீக்கிரம் வராது, ஆனா சரியா வரும். யாரையும் ஏமாத்தாத, யாரையுமே காயப்படுத்தாத, முடிஞ்ச அளவு நல்லது செய்யு. இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்குறியோ அதை தான் வாழ்க்கை உனக்கு திருப்பி தரும். கர்மா பார்த்து பயப்பட வேண்டாம். நாம செய்யற செயலை கவனமா செய்யணும். நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா நமக்கு திரும்பவும் நல்லது கிடைக்கும். நம்ம ஒருத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சா நமக்கும் திரும்ப கெடுதல் தான் செய்யணும். நல்லது செய்யற பட்சத்துல நம்ம ஏன் கர்மாவை பார்த்து பயப்படணும்? அதனால எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமா செய்யுங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க.